கம்யூனிச சித்தாந்தத்தை பேசுவார், சேகுவேராவை பேசுவார், பிடல் காஸ்ட்ரோவை பேசுவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடிப்பார். எல்லாரும் கவலைப்படாதீங்க, ஒரு சிறப்பான கூட்டணி அமைய போகுது அப்படின்றாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கும் பட்சத்துல இதுக்கப்புறம் ஒரு சிறப்பான கூட்டணி அதை தாவேக்க மட்டும் தானே சார்? இன்னும் நாங்க 54 வருஷ கட்சி, இன்னும் நாங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு கூட்டணி வந்தாதான் நாங்க ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்வதே வெக்கக்கேடான ஒரு விஷயம். மக்களுடைய வலியும் வேதனையிலும் ஊழலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பையும் உணர்த்தி இந்த போற கையில் எடுத்திருக்கிறார். நீங்க ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா நீங்க மன்னராட்சிக்கு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பெண்களோட பாதுகாப்பு குறித்து நீங்க தாவேக்க சார்பா கேள்வி எழுப்புறீங்க சார். இன்னொரு பக்கம் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, திரையில ஆபாசமா பெண்களோட ஆடக்கூடியவங்க எப்படி பெண்களோட பாதுகாப்புக்கு இவங்க முழு கேரண்டி கொடுப்பாங்க? இவர் போட்ட ட்வீட்டுக்கு இவர் மேல வழக்கு பாய்ஞ்சிருக்கு, கைது நடவடிக்கைகள் வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்கு. இப்போ இதை தாண்டி முறியடிப்பதற்காக விஜய் அவர்களை தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த விஷயத்தை திசை திருப்புகிறாரா? விஜயை மாட்டி சிக்கலில் சிக்க வைப்பதற்கான சூழ்ச்சி செய்கிறாரா ஆதவர்ஜுனா என்ற ஒரு கேள்வி எழும்புது. அரசியல்ல நேற்று காலத்துக்கு வந்தவர் இல்ல அண்ணன் ஆதவர்ஜுனா அவர், புரியுதுங்களா? திமுகவோட 10 ஆண்டுகள் பயணம், விடுதலை சிறுத்தைகளோட பல ஆண்டுகள் பயணம். எந்த கட்சியிலும் நிலையா இல்ல அப்படின்றத நிலையா இல்ல. 10ஆம் வகுப்பு மாணவி கூட இன்னைக்கு போயிட்டு வீடு திரும்ப முடியலையேங்க. அந்த கட்சிக்கு மாற்றா வரந்தான் நீங்க சொல்றீங்க சார். அப்ப நீங்க அதற்கான அரசியலை சரியா செய்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நாங்க சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல இதற்கெல்லாம் அடித்தள மெட்டதுல உங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாங்களே. கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் திமுகவிற்கு ஆதரவு அளித்ததெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்சி ஒரு பொறுப்பு. ஆமா, பொறுப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளரும் சமூக ஆர்வலருமான ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். முதல்வர் அவர்களை பொதுக்குழு நடந்த இடத்துலயும் சரி, அதற்கு முன்பும் சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியா முதல்வர் சார் தாக்கி பேசிட்டு இருந்தார். அதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும் திமுக ஆதரவாளர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தற்போது பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களே மறைமுகமா விஜய் சாடி இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சோம், நான் தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன உடனே நாங்க ஆட்சிக்கு வரல, இது 75 ஆண்டுகால பழமையான கட்சி அப்படின்னு சொல்றது விஜய் தான் தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த ஒரு புரட்சியாளனுமே கோமாளியாகத்தான் இங்க சித்தரிக்கப்படுகிறான். அவன் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் வரைக்கும் காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்படி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இவரை நீங்க என்னதான் நீங்க விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த புரட்சியை ஏற்படுத்த போறது தலைவர் தளபதி தான்ன்றது ஒட்டுமொத்த தமிழகம் இல்லை, இன்னைக்கு ஒன்றியம் முழுக்க உத்து நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. புரியுதுங்களா? அப்படி நாங்கள் சினிமா செய்திகள் பார்ப்பது கிடையாது, நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, இது 75 ஆண்டுகால கட்சி கட்டமைப்புன்னு சொன்னக்கூடியவங்க எதுக்கு இன்னைக்கு கதற வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்போ உங்களுடைய 75 ஆண்டுகால ஆணி வேற இன்னைக்கு அசைச்சு பார்த்துருக்குது தானே தமிழக வெற்றி கழகம். அதுக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றி அதுக்கு இருக்கு இல்லையா? அதுதானே புரட்சியாளனா காரல் மார்க்ஸ் சொன்ன அதே புரட்சியாளனா தானே அவர் தெரிகிறாரு. அப்போ இன்னைக்கு அப்படிதானே எடுத்துக்கணும். இப்போ விஜய்க்கு எதிராக உதயநிதி அவர்களை கட்டமைக்கும் ஒரு செயலையும் திமுக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் பேசப்படுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல திமுகவை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. என்னன்னா, ராஜராஜ சோழன் ஒரு பகுதியை ஆட்சி செய்தாரு, அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் தாய்லாந்து வரைக்கும் அவருடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்தாரு, இதுதான் அவங்க பையன் அப்பாவை மிஞ்சியதற்கு சான்று, அதே போல உதயநிதி அவர்கள் செய்வாரு என்பது என்னோட கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு நிகரா உதயநிதியை கட்டமைக்கும் அந்த ஒரு முயற்சியை தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இங்க பாருங்க, இவர் ராஜராஜ சோழனும் கிடையாது, அவர் ராஜேந்திர சோழனும் கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல அதை தான் தலைவர் தளபதி அவர்கள் அந்த மாநாடுல சொன்னாரு, மன்னராட்சி முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க மன்னராட்சின்றதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க மன்னராட்சி முறையை யாரும் ஏற்படுத்தல. புரியுதுங்களா? உங்களுடைய கட்டமைப்புக்கு அடிபணிஞ்சு வருவதற்கு நாங்கள் அடிமைகளும் அல்ல. புரியுதுங்களா? இங்க கம்யூனிச சித்தாந்தம் இன்னைக்கு இந்த மண்ணுல புறையோடி போய் கிடக்குது.
புரியுதுங்களா? தன்னுடைய பெயரை ஸ்டாலின் வச்சுக்கிட்டு நானும் பாதி ஸ்டாலின் எதை சொல்ல வராரு? ஸ்டாலின் எல்லா இடத்துலயும் மாறி மாறி பேசுவாரா? கூலி படம் பார்த்துட்டு அங்க ஒரு பேச்சு பேசுவாரு, கூலிகளை மதிக்க மாட்டாரு. என்ன புரட்சியாளர் காரல் மார்க்ஸ பேசுவாரு, லெனினை பேசுவாரு, கம்யூனிச சித்தாந்தத்தை பேசுவாரு, சேகுவேராவை பேசுவாரு, பிடல் காஸ்ட்ரோவை பேசுவாரு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வயிற்றுல அடிப்பாரு. இந்த ஸ்டாலின் எங்களுக்கு தேவையில்லைன்னு மக்கள் சொல்றாங்க. மக்களுடைய மனநிலை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன, நீங்க மன்னராட்சி முறையை போலதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஐயா துரைமுருகன் அவர்களை நீங்க நல்லா கருத்துக்கு கொள்ளணும். இன்னைக்கு மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. நீங்க மாறி மாறி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்ப நிதிக்கும் துரைமுருகன் வந்து ஜால்ரா அடிப்பாரு. மக்கள் பாத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுல அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கவலைப்படாதீங்க, ஒரு சிறப்பான கூட்டணி அமைய போகுது அப்படின்றாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கும் பட்சத்துல இதுக்கப்புறம் ஒரு சிறப்பான கூட்டணி அது தாவேக மட்டும் தானே சார்? முதல்ல சிறப்பான கூட்டணின்ற ஒரு இடத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை நீங்க பார்க்கும்போது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மக்களுடைய எழுச்சியும் புரட்சியமான ஒரு கோட்டையை தான் கட்டி அமைச்சிருக்குது. ஆனால் இன்னும் நாங்க 54 வருஷ கட்சி, இன்னும் நாங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு கூட்டணி வந்தாதான் நாங்க ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்வதே வெக்கக்கேடான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நீங்க பாசிசவாதிகளுடைய அடிமை சாசனமா நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து நாங்க கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் பலம் இல்லாத ஒரு கட்சியும் இல்லை. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்குல ஏகோபித்த இதுல இன்னைக்கு முதன்மையான ஒரு சக்தியா இருக்கு. 75 ஆண்டுகள் ராஜராஜ சோழனா இருந்தாலும் சரி, ராஜேந்திர சோழனா இருந்தாலும் சரி, அவர்கள் போல இவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? இதுங்க வெறும் அடிமைகள், பாசிசவாதிகளுடைய அடிமைகளா, மறைமுக அடிமைகளா இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் பின்னங்கால் பெதடிகள் அடிக்க ஓட வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டமைப்புகள் இன்னைக்கு இருக்கு. நீங்க என்னதான் ஒரு விமர்சனத்தை நீங்க கட்டமைச்சாலும் மக்களுடைய மனநிலையில முதல் இடத்துல தான் இன்னைக்கு அவரை வச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கும்போது உங்களால இன்னைக்கு பொறுத்துக்க முடியல. ஆயிரம் விமர்சனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க அதை நோக்கி இன்னைக்கு அதிமுக வந்து நமக்கு இவங்க கூட்டணி வந்துருவாங்க, சிறப்பான கூட்டணி அமையும் சொல்லிதான் தொண்டர்களை அவர் சமாதானப்படுத்த முடியும். மைத்ரேயன் இல்ல, அன்வர் ராஜா இல்ல, செங்கோட்டையன் இல்ல, அந்த லேடி பேர் என்ன, அவங்க ஒரு எம்பி, எக்ஸ் எம்பி, அவங்க இல்ல. இன்னைக்கு இப்ப அவங்களும் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தரா அது பிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு செயலிழந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஷினா இருக்கு. அப்போ அந்த இருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு அவர்கள் வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ தொண்டர்களுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு அதை சொல்லுவாங்கல்ல, குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கதைகள் எல்லாம் சொல்லி தான் சாப்பாடு ஊட்டுவாங்கன்னு, அந்த இடத்துல இன்னைக்கு அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கல்ல, கொடி அசைஞ்சது இல்லைன்னு பொதுக்குழுல முற்றுப்புள்ளி வச்சாச்சு இல்ல. மானம் ரோசம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பேசுவாங்களா? யாரு கூடனா கூட்டணி அமைங்க, ஜெயிங்க. மக்களுடைய மக்கள் தீர்ப்பு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் யாருக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு போடுவாங்க. நீங்க போய் அடிமை சாசனமா நீங்களே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, உங்களுடைய கட்சி கட்டமைப்பையும் உங்களாலேயே காப்பாற்றப்பட முடியாதும் போது, தமிழக வெற்றி கழகத்தை வச்சு நீங்க சவாரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காம இப்படி ஒரு விஷயத்த பொது வெளியில பேச மாட்டாங்களே. அததான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை வச்சு நீங்க சவாரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒருபோதும் இங்க எடுபடாது. அதற்கான கட்சியும் இல்ல. உடைத்து விஜய் அவர்கள் வெளியே கூறலாம்ல, இப்போ எங்களுக்கும் நாங்க எந்த கூட்டணிக்கும் போவதற்கு தயாரா இல்ல, அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சாத்தியப்படாத ஒன்றுன்னு அவர் சொல்லலாம். நீங்க 1000 பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நாங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறேன். மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுங்க? யாருக்கு பொதுக்குழுல பேசுனது அப்ப நீங்க கேட்கலையான்னு கேட்கிறேன். பொதுக்குழுல என்ன சொல்லியிருந்தாங்க, அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு அத்தனையுமே மாற்று கருத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப அவருடைய கருத்துக்கு ஒரு பொதுக்குழுலயே தீர்மானம் நிறைவேற்றாங்க. நாங்க பாசிசவாதிகளோட நேரடியாவோ மறைமுகமாவோ நாங்கள் கூட்டணியில இல்லைன்றத பதிவு பண்றாரு. ஒருவேளை அவங்க அந்த பாசிச கட்சி கரடியே காரி துப்புனதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க வந்து அம்ப விடுவேனா என்னங்க அர்த்தம்னு கேக்குறேன். இல்ல சார், பாஜக கூட்டணியை முறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தாவேக்கால இணைந்தா வேண்டான்றீங்களா? ஏங்க, முதல்ல நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிலால பாட்டி கதை வட சுட்ட கதையை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். நிஜமா கதையும் கற்பனையும் கட்டமைப்புகளும் தான். புரியுதுங்களா? கதையும் கற்பனைகளும் கட்டமைப்புகளையும் வச்சு இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அது நிஜம் இல்ல. நீங்க உங்களுடைய தொண்டர்களை சமாதானப்படுத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் சொல்லக்கூடிய செயல் நிஜம் அது இல்ல. தன்னெழுச்சியாக இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் ஒண்ணு மக்களுக்கு தேவைப்படுது.
அதுல நிறைய விஷயங்கள் வலிகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்பேற்பட்ட சட்ட ஒழுங்காக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு ஆயிரம் கேள்வி, $1,000,000 கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆயிரம் கேள்வி கணைகளை எழுப்பிட்டு இருக்கு நாள்தோறும். இங்க மக்களுடைய யார் ஆட்சி அமைக்க போறீங்கன்றதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. மக்களுடைய வலியும் வேதனையிலும் ஊழலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பையும் உணர்த்தி இந்த போற கையில் எடுத்திருக்கிறார். நீங்க ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா நீங்க மன்னராட்சிக்கு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, பெண்களோட பாதுகாப்பு குறித்து நீங்க தாவேக சார்பா கேள்வி எழுப்புறீங்க சார். இன்னொரு பக்கம் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, திரையில ஆபாசமா பெண்களோட ஆடக்கூடியவங்க எப்படி பெண்களோட பாதுகாப்புக்கு இவங்க முழு கேரண்டி கொடுப்பாங்க, இவர்களை நம்பியா மக்கள் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே. அதாவது சிந்திச்சு பேசணும். திரைத்துறை என்பது வேற, அது ஒரு கலைத்துறை, புரியுதுங்களா? ஒரு கண்ணுக்கு ஒரு கலைத்துறையை கொண்டு அதை வாழ்வியலா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்போ நீங்க அதை பேசுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட தற்குறியா இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய துணை முதல்வர் போட்ட ஆட்டங்கள் எல்லாம் எதை வச்சு சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க? அவர் அப்படியே கண்ணியமானா கனவானா போயிட்டாரா? அப்போ தற்குறி யாருன்னு தெரியுதா? இல்ல, திரைத்துறையை வாழ்வியலா சித்தரிக்க கூடாது அப்படின்னா அப்ப விஜய் அவர்கள் எதன் அடிப்படையில தலைவராக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி வருமே சார். ஏங்க, படத்துல நடிச்சதை வச்சு மட்டும் அவர் தலைவரா வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். 30 ஆண்டுகள் உழைப்பு இங்க இருக்குது. மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ரசிகர் மன்றத்தையும் இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு கட்டமைச்சிருக்கிறாரு. மக்கள் இயக்கமா கட்டமைச்சிருக்கிறாரு. இருக்கக்கூடிய படிப்பகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கல்வித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. விலையில்லா உணவகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. குருதியகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நலிந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் என்னென்ன தையல் இயந்திரம் தேவைப்படுபவர்கள், யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுதோ அது அத்தனை உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இதை தாண்டி நான் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இங்க மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டேன். எனக்கு ஒரு இறுதி இருக்கும்போது தமிழகத்தையே ஒட்டுமொத்த ரசிகர் மன்றத்தால பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்திலும் ரசிகர்களை தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட வைக்க முடியுதுன்றப்போ அப்ப தலைவனா மாறுவதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப தலைவனா வருவதற்கு வேற என்ன தகுதி வேணும்? 4 படத்துல நடிச்சுட்டு ஓடுதோ இல்லையோ உங்களோட துணை முதல்வரா வரும்போது ஏன் அவரால் வர முடியாதுன்னு கேட்கிறேன். ஆதவர்ஜுனா அவர்கள் பொதுக்குழுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் சார். அதுல குறிப்பா அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன இது பண்ணிட்டீங்க, இப்ப எங்க தலைவரை நீங்க முடிஞ்சா தொட்டு பாருங்க, கை வச்சு பாருங்க அப்படின்னு பேசுறாரு. இதை பார்க்கும் பொழுது எழக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா, இவர் போட்ட ட்வீட்டுக்கு இவர் மேல வழக்கு பாய்ஞ்சிருக்கு, கைது நடவடிக்கைகள் வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்கு. இப்போ இதை தாண்டி முறியடிப்பதற்காக விஜய் அவர்களை தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த விஷயத்தை திசை திருப்புகிறாரா, விஜயை மாட்டி சிக்கலில் சிக்க வைப்பதற்கான சூழ்ச்சி செய்கிறாரா ஆதவர்ஜுனா என்ற ஒரு கேள்வி எழும்புது. அரசியல்ல நேத்து காலத்துக்கு வந்தவர்கள் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள், புரியுதுங்களா? திமுகவோட 10 ஆண்டுகள் பயணம், விடுதலை சிறுத்தைகளோட பல ஆண்டுகள் பயணம். எந்த கட்சியிலும் நிலையா இல்ல அப்படின்றத நிலையா இல்லைன்னா செந்தில் பாலாஜி எங்க இருந்து வந்தாரு? பி.கே. சேகர்பாபு எங்க இருந்து வந்தாரு? ஏவாவேல் எங்க இருந்து வந்தாரு? ஜெகத் ரட்சகன் எங்க இருந்து வந்தாரு? சிவசங்கர் எங்க இருந்து வந்தாரு? கட்சிகளுக்குள்ளே இருக்காங்க. யாரு? திராவிட கட்சி. திராவிட திமுக எந்த திராவிட கட்சி இல்லையா? திமுக திராவிட கட்சியா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சி? திராவிட கட்சியோட கூட்டணி. ஏன் அப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் மீது மட்டும் ஒரு பார்வை, செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, இவங்க பி.கே. சேகர்பாபு இவங்க மேல எல்லாம் ஒரு பார்வை வைக்கிறீங்க? ராஜகண்ணப்பன்ல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 9-10 பேர் அதிமுகல இருந்து வந்தவர்கள் தானே இன்னைக்கு உங்க துறையில அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஏன் திமுக ஆட்களே இல்லையா? அப்போ இல்லையான்னு கேட்கிறேன். இவ்வளவு பேர் வந்தப்பவுமே அதிமுக 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சது, ஒத்துக்கிறீங்கல்ல? வீட்டுல உட்கார வச்சிருந்தாங்கல்ல உங்களை. அது அந்த அம்மையாருக்கு கிடைத்த வெற்றி, இரும்பு மங்கைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஊழல்ல 100 கோடி ரூபாய் பரப்பன அக்ரஹாரம் பெங்களூர் உயர் நீதிமன்றம், பெங்களூர் பரப்பன அக்ரஹார நீதிமன்றம் தீர்ப்பு 100 கோடி ரூபாய் அபராதம் குன்கா தீர்ப்பு அளித்த பிறகுமே அவர்களால் இங்க வெற்றி பெற முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அது அவர்களுக்கு இருந்த ஒரு செல்வாக்கு. அந்த செல்வாக்கு இவங்களுக்கு இல்லை. நீங்க குற்றம் சொல்வதற்கு முன்னாடி உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கங்க. நேத்து வரைக்கும் நேரு வீட்டுல வந்திருக்குது பிரச்சனை, ஆமாவா இல்லையா? 2538 பேருக்கு 25 லட்சம் 35 லட்சம் பணம் வாங்குவதா இப்ப குற்றச்சாட்டுகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது இல்ல? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இதையெல்லாம் எதிர்த்து விஜய் அவர்கள் சரியான அரசியல் அணுகுமுறைகளை செய்யறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். ஏன் அதுக்கு முன்னாடி கதறீங்க? ராஜேந்திர சோழன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க துறை சார்ந்த மந்திரி வெக்கமே இல்லாம அதையும் போன்ல ஆமான்னு ஒத்துக்கிறாரு. இல்ல, ஒரு வாரம் கழித்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு சார். அவர் அறிக்கையை வெளியிடுறாரு, வெளியிடாம போட்டுங்க.
விவசாயிகள் வயித்துல அடிச்சது நீங்க தானே. அந்த அம்மா நாடகம் ஆடுறாருன்னு இந்த துணை முதல்வர் தானே பேட்டி கொடுத்தாரு. அந்த அம்மா உங்க மூஞ்சில காரி துப்புற மாதிரி மறுநாள் பேட்டி கொடுத்தது இல்ல. என்ன சொல்ல வர்றார் துணை முதல்வர்? 10ஆம் வகுப்பு மாணவி கூட இன்னைக்கு போயிட்டு வீடு திரும்ப முடியலையேங்க. இல்ல அந்த கட்சிக்கு மாற்றா வரந்தான் நீங்க சொல்றீங்க சார். அப்ப நீங்க அதற்கான அரசியலை சரியா செய்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நாங்க சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 2026 மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. நீங்க வந்து இப்ப போடக்கூடிய நாடகங்கள்ல எல்லாம் இன்னைக்கு பலிக்காது. புரியுதுங்களா? கல்வி விருது விழா ஒண்ணு நடத்தி இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்களை எல்லாம் கூப்பிட்டு, கல்வி விருது விழாக்கு திரைப்பிரபலங்களை கூப்பிட்டு தான் நடத்தணுமா? இளையராஜாக்கு விழா, இப்போ ஒரே விழா எடுக்கிறதே உங்களுடைய வழக்கமாயிடுச்சு. பாதிக்கப்பட்டவனை யாரையும் போய் பார்க்க மாட்டாங்க. கல்லூரி மாணவர்கள் 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அவன் இருக்கானா செத்தானான்னு போய் அப்பெல்லாம் கண்ணீர் தீர்ந்து போச்சா அன்பில் மகேஷுக்கும் செந்தில் பாலாஜிக்கும்? இல்ல இதற்கெல்லாம் அடித்தளம் மெட்டதுல உங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாங்களே. எதுக்கு? கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் திமுகவிற்கு ஆதரவு அளித்ததெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி ஆமா பொறுப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 10 ஆண்டுகளுடைய கட்டமைப்புல அடிமை சாசனமா இன்னைக்கு பிஜேபியோட தொடர்ச்சியாக இவர்கள் இந்த மாதிரி ஒரு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதை மாத்தணும். அப்ப இவர் வந்தா மாறுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒட்டுமொத்த மக்கள் சக்தியும் திரண்டு உள்பட நான் உள்பட சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கங்கள் உள்பட எனக்கும் அழைப்பு ஏற்பட்டு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்து அழைச்சி பிரச்சாரம் பண்ணணும்னாரு. நானும் பிரச்சாரம் பண்ண சென்னை முழுக்க எல்லா இடத்துலயும் நானும் போய் பேசியிருக்கிறேன். இதே வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் பேசியிருக்கிற பல இடங்கள்ல. புரியுதுங்களா? மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அவங்கள வச்சு காய் நகர்த்தக்கூடியவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த ஆட்சி அகற்றப்படணும், மாற்றம் வேணும் நினைத்ததுல அவரும் ஒருத்தரா கூட இருந்திருக்கலாம். மாற்று கருத்து இருக்காது. புரியுதுங்களா? நீங்களும் அயோக்கியத்தனம் தான் பண்ணுவீங்கன்னா அப்ப உங்களை மாத்தணும் தான் நினைப்பா. இன்னைக்கு நானும் அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஜலீல் நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்களே, அந்த எம்எல்ஏக்காக பேசுனீங்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினருக்காக பேசுனீங்களே, இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே கேட்டா அன்னைக்கு நல்லவன் நினைச்சுதான் பேசணும். இன்னைக்கு இல்லையே. அன்னைக்கு பொள்ளாச்சி மாணவிகளுக்கு அத்தனை பிரச்சனை நடக்கும்போது நீங்க நின்னீங்க, நீங்க குரல் கொடுத்தீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது நின்னீங்க, குரல் கொடுத்தீங்க. விவசாயிகள் பிரச்சனை நடக்கும்போது நின்னீங்க, குரல் கொடுத்தீங்க. அன்னைக்கு இப்ப அனிதா பிரச்சனை நடக்கும்போது நின்னீங்க, குரல் கொடுத்தீங்க. எல்லாம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை நடக்கும்போது நின்னீங்க, குரல் கொடுத்தீங்க. மோடி வரும்போது பலூன் விடுற போராட்டத்திலையும் கூட நின்னீங்க, குரல் கொடுத்தீங்கன்றதை நம்பணும். ஆனா ஒண்ணும் பண்ணலையே. இல்ல இப்போ மன்னராட்சி வாரிசு அரசியல் பேசக்கூடிய விஜய் அவர்களுக்கு இதற்கு முன்னாடி ஆதரவு அளிக்கும் போது இது வாரிசு அரசியல். நீங்க உதயநிதியை கொண்டு வருவோன்னு தெரியாதே. உதயநிதியை கொண்டு வருவோம். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்ததே வாரிசு அரசியல் தானே சார். கலைஞர் இல்ல கலைஞர் இல்ல இறந்து போயிட்டாருல்ல. அவரை விட மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் எவ்வளவு பேர்? அது அவங்களுடைய அதாவது இப்பவும் சொல்றேன், அது அவங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்புகளை கொண்டு வந்தாங்க. முதல்வர் ஏற்கனவே துணை முதல்வரா ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டாரு. இந்த முறை முதல்வரா ஏற்க போறாரு. இந்த மாதிரி லஞ்ச லாவணியங்கள் இருக்காது, ரவுடித்தனம் இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், எல்லாமே நம்பணும். டேபு இலவச வைஃபை வசதியோட டேபு கொடுத்துருவோன்னு சொன்னீங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேல அந்த டேப் எல்லாம் மக்கி மண்ணாப்பு வச்சு தூக்கி போட்டாங்க. இப்ப 4.5 ஆண்டு முடிஞ்சிச்சு, வாங்கின டேபு கூட யாருக்கும் தரல. இப்ப திருப்பியும் டேபு கொடுத்துருவோம் இன்னும் 2 மாசத்துல. ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? ஃபண்டே இல்லை, எப்படி இதெல்லாம் திரட்டுறீங்க? திருப்பியும் கடன் வாங்கி எல்லாத்தையும் சாவுங்கன்னு விட்டுட்டு போறீங்களான்னு கேட்குறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? தமிழக வெற்றி கழகம் குறித்தும் தமிழக அரசியல் களம் குறித்தும் பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.